ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஸ்வீட் செய்கிறது ஈஸியாக வீட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ப்ரெட் அல்வா. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ 4 பேருக்கு செய்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு ஒரு ப்ரெட் பாக்கெட்டில் ஹாஃப் பாக்கெட்டுக்கான ஹாஃப் பாக்கெட்டில் உள்ள ப்ரெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் கீ தேவைப்படும் கொஞ்சம். அப்புறம் சுகர் இந்த மாதிரி டம்ளரால் 1.5 டம்ளர்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டில் இருக்க 4 சைட்லேயும் இருக்கல இந்த ப்ரௌன் அந்த கார்னர்ஸை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க ஒயிட்டை மட்டும் கீழே ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கடாயில் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் கீ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ப்ரெட்டை ஃபுல்லாகவே அப்படியே ஆட் பண்ணி அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். சிம்மில் வச்சு இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே அடுப்பு நம்ம சிம்மிலேயே தான் வச்சுருக்கணும். வச்சுக்கிட்டு பால் நம்ம காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி இல்லை காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி இதில் இந்த மாதிரி 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கணும். தண்ணியை விட பால் ஆட் பண்ணி சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் பால் ஆட் பண்ணி அதில் நல்லா இந்த ப்ரெட்டை நம்ம இது பண்ணி மசித்து ஊற விடணும். இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி விட்டோன்னா தான் பாலில் எல்லா ப்ரெட்டும் நல்லா ஊறிடும். நல்லா மேஷ் ஆனதுக்கு அப்புறம் இதில் சுகர் ஆட் பண்ணும். நீங்கள் நான் இப்போ உடனே சாப்பிட்றதுக்காக செய்கிறேன் கொஞ்சமாக ஸ்வீட்டு. அதனால் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை கொஞ்சம் வச்சுருந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் பாலுக்கு பதிலாக தண்ணி தான் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பால் ஆட் பண்ண அந்த டம்ளராலே 1 டம்ளர் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் ஒரு 1.5 டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அது. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். சுகர் கரைஞ்சி அந்த ப்ரெட்டு கூட சேர்கிற அளவுக்கு. இந்த மாதிரி சுகர்லாம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ கை விடாமல் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கிண்ணோன்னா ஒன்று சேர வந்துடும். அப்புறம் எடுத்து இறக்கிட வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் கீ திருப்பி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வந்துடும். கீ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கார்னர்ஸில் நல்லா பபுள்ஸ் விடக்குள்ளே நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஸ்வீட் செய்யணும், ரொம்ப வேலை இல்லாமல் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஸ்வீட் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இதில் நம்ம ஆல்ரெடி கீ நிறையா ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட்லாம் பண்ணி செய்கிறதுனால நம்ம மிச்ச அல்வாக்கோ இல்லை ஸ்வீட்ஸ்க்கோ தாளிக்கிற மாதிரி நட்ஸ் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நட்ஸ் டேஸ்ட் பிடிக்குன்றவங்க மேலே நெய்யில் முந்திரி பாதாம் வறுக்கிற மாதிரி வறுக்காமல் இதில் மேலே கிரேட் பண்ணி போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல்.